எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிற லக்கேஜை தான் இப்போ வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ட்ராலி பேக் ஃபுல்லாக திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இன்னொரு ட்ராலி பேக்கில் வந்து அதையும் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது எங்கள் அப்பா தான் ஃபுல்லாக பேக் பண்ணது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸாக பேக் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து மளிகை ஜாமான் அந்த மாதிரி பொருள் தான். இது எல்லாமே ஸ்நாக்ஸு. சைட்லலாம் இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி சைடில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அப்படி அசையாமல் இருக்கிறதுக்காக. எங்கள் அப்பா பேக் பண்ண பேக்கிங்கை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது இங்கேயே எழுதி இருக்கிறாங்க. இப்போது நம்ம 2வது பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த 2வது பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இருக்குது. இப்போவே எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு தான் அது. இங்கே பாருங்கள், இங்கே இல்லாத ஐட்டமே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிப்ஸ் இருக்குது, சீவல் இருக்குது, சேவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது என்னதுமா? இது பால்கோவா, உளுந்து, இந்த மாதிரி ஐட்டம். இங்கெல்லாம் அங்கேருந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தது உளுந்து. இதுலேயே நிறைய கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இப்போ டேரிஃப்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் டேரிஃப் எதுவும் போட்டாங்களா அப்படின்னு. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு அவங்க வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் எதுவும் இதை பற்றி எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக 2 பேக்கேஜஸ் வந்து 46 kgக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை ஜாமான் மட்டுமே. அதாவது செக்கின் பேக்குக்கு போகிறோம். இந்த செக்கின் பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்படி தான் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பாக்ஸாக அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பாக்ஸுக்கு ஒரு கவர் போட்டிருக்கிறாங்க திருப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து ஸ்வீட்ஸு தான். இது எல்லாமே இது வந்து சீனி மிட்டாய், அல்வா, திருநெல்வேலி ஃபேமஸ் அல்வாவை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஆரஞ்சு மிட்டாய். இது இனிப்பு சேவு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு சேவு, கருப்பட்டி இனிப்பு. ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மசால் தூள் தான் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ கேஜி இருக்குதுன்னு கூட பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம குழம்பு. இதுதான் மக்களே எங்கள் அம்மா அப்பா கொண்டு வந்த எல்லா திங்ஸும். இப்போ எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அதோட அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இப்போ வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களே, இப்போ வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, இப்போ இமிக்ரேஷன் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அந்த டூரிஸ்ட் விசாக்கெலாம், அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்க வர வரைக்கும் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து அது மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ரிட்டன் போகிறதுக்கு வந்து ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஜூலை 15க்கு ரிட்டன் டிக்கெட் போட்டிருந்தாங்க. அந்த ரிட்டன் டிக்கெட்டை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் வீசாவில் வரவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாய்.